Hello everyone, welcome to Target Achievers. இன்னைக்கு ஜூன் 5 புதன்கிழமை. இன்னும் 3 டேஸ் தான் இருக்குது குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண எல்லாருமே வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு வந்திருப்பீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சொல்லப்போனால் சில பேர் வந்து ஒரு டென்ஷனோட ரிவிஷன் செஷனில் வந்து இருப்பாங்க. அப்படியே ரிவிஷன் பண்ணிகிட்டே ஓடிட்டே இருப்பாங்க. இந்த குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, நிறையா நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, டே அண்ட் நைட் படிச்சிருப்பீங்க, டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்க, ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்காக நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஓகே, இது எல்லாமே குட் தான். ஆனால் இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் இவ்வளோ செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், இது எல்லாத்தையுமே எக்ஸாம் அன்றைக்கி நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 3 நாட்களை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லாஸ்ட் டைம் டிப்ஸ், அதாவது குரூப் 4 எக்ஸாமுக்கான லாஸ்ட் டைம் டிப்ஸ், இந்த 3 நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு சில எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஜிகேயாக இருக்கட்டும், எல்லாமே நிறையா படிச்சிருப்பீங்க. இந்த 3 நாளில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக, எதுக்குமே கவலைப்படாமல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல், ஒரு 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 காமான ஒரு மூடில் வந்து நீங்கள் வந்து இருக்கணும். அதாவது அப்போ வந்து இந்த 3 நாளில் வந்து நீங்கள் எதுலலாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான டாபிக்ஸை மட்டும், நீங்கள் நிறைய ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க, அதில் முக்கியமான டாபிக்ஸை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம தமிழ் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழில் வந்து 100 கொஷின்ஸ் இருக்குது. அதாவது மார்க் நமக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து சொல்லலாம். தமிழ் ஏன்னா நமக்கு 100 கொஷின்ஸ் இருக்குது. அதே போல் மேக்ஸ் பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த தமிழில் நம்ம லாஸ்ட் டைமில் வந்து இந்த தமிழில் வந்து நமக்கு நிறைய மார்க் வரதுனால நம்ம தமிழில் கூட கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ தமிழில் வந்து நீங்கள் சில டாபிக்ஸ் வந்து விட்டுருப்பீங்க, சில டாபிக்ஸில் ரொம்ப தரவாக இருப்பீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண உங்களுக்கு தெரியும். அப்போ சில டாபிக்ஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் அதை அப்படியே பார்க்கணும், ரிவிஷன் பண்ணணும், அப்படியே கண்ணாலையாவது பார்க்கணும், அது கொஞ்சம் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தி இருக்கும் அப்படின்னு சில டாபிக்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி அது வந்து நமக்கு வந்து சிலபஸில் முக்கியமான டாபிக்ஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த 3 நாளில் வந்து கவனம் செலுத்தலாம். நெக்ஸ்ட் வந்து ஓகே, நான் வந்து தமிழில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், என்னால் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மேக்ஸ்க்கு வந்து மூவ் ஆகலாம். ஸோ மேக்ஸுமே நமக்கு வந்து 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ மேக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால மேக்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா, சில டாபிக்ஸ் விட்டுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ மெஷர்மெண்ட், அளவியல் டாபிக் இருக்குது, அதில் உள்ள ஃபார்மர்ஸ் எல்லாம் சில நேரங்களில் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் இந்த 3 நாளைக்கும் கொஞ்சம் டாபிக்ஸாக, ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் 2D ஃபார்முலாஸ், 3D ஃபார்முலாஸ், இந்த மாதிரி 3 நாளைக்கும் தனித்தனியாக வந்து நீங்கள் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த ஒரு டாப்பிக்குமே புதுசாக ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கவே படிக்காதீங்க. ஏகப்பட்ட டாபிக்ஸ் வந்து நம்ம படித்தாச்சு, ரிவிஷன் பண்ணியாச்சு அப்படின்ற பட்சத்தில் புதுசாக எதுவுமே நீங்கள் படிக்காதீங்க. ஆனால் அது முக்கியமான டாபிக் இருக்குது, கண்டிப்பாக அது ஒரு கொஷின் ஏரியாவில் உள்ளதாக ஒன்று இருக்குது, ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் இன்னும் அதை படிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹிஸ்ட்ரியில் நான் மராத்தாஸ்ன்ற டாப்பிக்கை நான் படிக்கலை, இப்போ புதுசாக வந்து இந்த 3 நாளில் மராத்தாஸ் வந்து படிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம நிறையா ரிவிஷன் பண்ணி வச்சுருக்கோன்ற பட்சத்தில் புது கண்டென்ட்டை வந்து கொண்டு வர வேணாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மராத்தாஸில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் அவுட் பண்ணிவிட்டு போகலாம். அதில் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் அது நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அடுத்ததாக நிறைய மார்க் டெஸ்ட் இருக்குது. மார்க் டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ மார்க் டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது அதில் என்னென்ன தப்புகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, கரெக்டான டைமிங்க்குள்ளே முடிக்கிறீங்களா, மார்க் டெஸ்ட்டுமே நீங்கள் கரெக்டாக நமக்கு எக்ஸாம் அப்போ என்ன டைமோ அதே டைமில் வச்சு நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் டைமிங்கோடு வந்து அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும். கரெக்டான டைமிங்கோடு முடிக்க முடியுதா, மேக்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, தமிழுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, மீதி ஜிகேக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாமே இந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் போடும்போது உங்களையே வந்து நீங்கள் வந்து எஸ்டிமேட் பண்ணிக்கணும். ஸோ எந்த மாதிரி நிறைய மார்க் டெஸ்ட் இருக்குது, நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஓஎம்ஆர் ஷீட்லேயே போட்டு பாருங்கள். எப்படி நம்ம குரூப் 4 எக்ஸாமில் வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோமோ அதே மாதிரியே ஒரு 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 ரிகர்சல் மாதிரி நீங்களே வந்து செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் புதுசாக எதுவுமே படிக்க வேண்டாம்,
நெக்ஸ்ட் வந்து எப்படியா இருந்தாலும் நீங்கள் படித்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு கொஷின்ஸ் இருக்குது, அந்த கொஷினில் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் படித்த கொஷினே கிடையாது, ஐயோ இந்த கொஷினுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணவே தெரியாது, இது தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். ஏன்னா அதோட ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லேயே எலிமினேஷன் மெத்தட், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு எந்த ஒரு ரெலவெண்ட்டாக இல்லாத ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அதை என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த மீதி 3 ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, படித்ததை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அந்த 2 ஆப்ஷனை வச்சு நீங்கள் யோசித்து சிந்திச்சு கொஞ்சம் அது நல்லா நீங்கள் படித்ததை நல்லா திங்க் பண்ணி மறுபடியும் அதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு கொஷின் இருக்குது, இதுக்கு சுத்தமாக நமக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நினைக்காதீங்க, ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிங்க. அதாவது ஆப்ஷன்ஸில் எலிமினேஷன் மெத்தட்லேருந்து நீங்கள் தாராளமாக வந்து நிறைய ஆன்சர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்கள் படித்ததை வச்சு என்றைக்குமே நீங்கள் படித்தது வந்து உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நமக்கு வந்து நம்ம ரிவிஷன் பண்ணலையே, இப்போ ஒரு கொஷின் கேட்டதுக்கு ஆன்சர் தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிடக்கூடாது. கண்டிப்பாக அது ஆன்சர் அது எக்ஸாம்ஸ் எழுதும்போது அந்த நீங்கள் படித்த அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படியாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்போவுமே நம்ம எக்ஸாம் படிக்கும்போது இந்த குரூப் 4 எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த ஒரு எக்ஸாமே நம்ம படிக்கும்போது எப்போவுமே இதில் வந்து நம்ம படித்தே ஆகணும், இதில் நம்ம மார்க்ஸ் கண்டிப்பாக அதாவது இதில் நம்ம வந்து பாஸ் பண்ணியே ஆகணும், இதில் இவ்வளோ மார்க்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், இதுதான் நம்ம இதை வச்சு தான் நம்ம சர்வீஸை நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். எப்போவுமே நம்ம நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுகிற போது, ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம நிறைய அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணாமல் எதுவுமே நடக்காது. ஒர்க் அவுட் பண்ணணும், நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய டெஸ்ட் போடணும். இந்த மாதிரி நம்ம நிறைய அதுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நிறையா ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம செஞ்ச இவ்வளோ விஷயங்களே நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு சர்வீஸை வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ அதனால் எப்போவுமே நம்மளோட பெஸ்ட்டாக நம்மளோட டியூட்டியை, நம்மளோட கடமை வந்து என்னது, ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த கடமைகள் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சர்வீஸ் வந்து வந்துடும். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருங்க, டென்ஷனாக இருக்காதீங்க, நல்லா மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க, நல்ல பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நிறைய பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்க, நிறைய பாசிட்டிவ் வைப்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. படிக்கும்போது இந்த 3 நாள் படிக்கும் போதே உங்களால் முடியும், என்னால் முடியும், கண்டிப்பாக என்னால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும், நான் இந்த டயத்துக்குள்ளே முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். சில பேர் வந்து இப்போ இந்த எக்ஸாம் அந்த எண்டுக்கு நம்ம வந்துட்டோன்றப்ப சில உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் வந்து ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடிக்க முடியாது அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்கள்ட்ட இருந்து ஒரு 3 டேஸ்க்கு வந்து நீங்கள் தள்ளி இருங்க, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாமுக்கு படிக்கும்போது நம்மளோட அதாவது இந்த இப்போ எக்ஸாம் நமக்கு ஒரு 3 டேஸ் தான் இருக்குது அப்படின்ற சமயத்தில் நமக்கு வந்து மன வலிமையும் முக்கியம், அதே மாதிரி உடல் வலிமையும் முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சம்மர் சீசன் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தண்ணி குடித்து நல்லா சாப்பிடுங்க, அதாவது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக சாப்பிடுங்க, ஆயிலி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாசிட்டிவாக இருங்க, நல்லா நைட்டு தூங்குங்க. நான் மிட் நைட்டு லேட் நைட் வரைக்கும் இப்போதைக்கு படிக்காமல் ஒரு 10 o'clockலேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. 10 o'clock ஸ்டாப் பண்ணாலும் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் படிச்சிங்கன்னா, ஓவர் நைட் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க, எனர்ஜியே இருக்காது. ஸோ அந்த தவறை வந்து இந்த 3 நாள் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. மற்ற நாள் நம்ம படிக்கும்போது கூட டயர்டாக இருந்துச்சு, நம்ம ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட ஒரு நாள் படிக்காமல் கூட அடுத்த நாள் படிப்போம். ஸோ இந்த 3 நாள் நமக்கு முக்கியம் அப்படின்றதுனால கரெக்டாக தூங்கிடுங்க, 10 மணிக்கெலாம் தூங்கிடுங்க, காலையில் 4 o'clock 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு வந்து படிங்க. நல்லா பாசிட்டிவ் வருங்க. நான் இந்த எக்ஸாமை சூப்பராக நான் படித்தது எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும், நான் சூப்பராக அட்டன் பண்ணிட்டு வந்துடுவேன், சூப்பராக எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவேன், கண்டிப்பாக எனக்கு வந்து நான் படித்த எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஐயோ நமக்கு மறந்துடுமா, இது ஞாபகம் இருக்குமா, ஞாபகம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறாதீங்க. உங்களால் முடியும், நீங்கள் நிறையா படிச்சிருக்கீங்க, நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், எந்த ஒரு இடத்துலையாவது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப் பண்ணாமல் இருக்கவே இருக்காது. சம்டைம்ஸ் ஒரு சில டாபிக்ஸ்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் இருப்பீங்க, அது கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து யூஸ் ஆகும். ரிவிஷன் பண்ணாத டாபிக் கூட சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படியாக இருந்தாலும் படித்தது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 நாளையும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக ஒரு பாசிட்டிவாக நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க,
உங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப போரிங்காக இருக்கிற சமயத்தில் கூட வந்து ஒரு மியூசிக் கூட ஒரு காமான ஒரு மியூசிக் கூட கேட்கலாம். சின்ன பிள்ளைங்க வீட்டில் இப்போ லேடிஸ்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இருக்கீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கும்போது வீட்டில் பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் பேசலாம், அவங்களோட விளையாடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப டென்ஷனோடு இருந்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அது க்ரியேட் பண்ணும். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருங்க. நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், நம்மளால் நல்லா அட்டன் பண்ணிட்டு வர முடியும், நம்மளுடைய டியூட்டி நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு நீங்கள் இருங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்லா எழுதுங்க. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா எழுதுவீங்க. நீங்கள் நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக குரூப் 4 எக்ஸாமை எழுதிட்டு வாங்க. தேங்க்யூ.